ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிக்டாக் செய்கிறேன் திருப்பி. ஸோ ஒரு ஃபுட் டிக்டாக்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேபியில் இருக்க ஓரியன்டல் காஃபி. இது எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஓரியன்டல் காஃபி நல்லாயிருக்கும்னு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் க்யூ, செம்ம க்யூ. அதனால் நான் காட்டுறேன். சரியான க்யூ. அந்த க்யூவில் நின்று தான் உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ அந்த மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ன ஆகுதுனாக்கா இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது என்ன எக்டாட்டா? நார்மலாக நம்ம சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எக்டாட் வந்து ரொம்ப சப்பையாக இருக்கும். போர்ச்சுகீஸ் எக்டாட்னு சொல்லி வைப்பானுங்க. இது எக்டாட் பாருங்கள், சும்மா அப்படியே ஃப்ளஃபியாக சும்மா கும்முன்னு இருக்குது. பேருக்கும் செம்மையாக இருக்குது. இது வைஃப் ஆர்டர் பண்ணாங்க, விளைஞ்சி ஊற்றுது காஃபி. நான் ஆர்டர் பண்ணது கோபிசி பட்டர். அந்த பட்டரை போட்டு மேலே அப்படியே கலை குடிக்க போகிறேன். இன்னொரு ஐட்டம் பெண்டிங்கில் இருக்குது, அது போலோ பன். அது வந்தோன்னா காட்டுறேன் பாருங்கள். அதை காமிச்சாங்க எக்ஸாக்ட்டு உள்ளே பாருங்கள். ஐயோ செம்ம ஃப்ளஃபியாக ரிச்சாக. அந்த இதுதாங்க உண்மையிலே எக்ஸாக்ட்டு. இதுதான் உண்மையிலே எக்ஸாக்ட்டு. உள்ளே ஃப்ளஃபியாக இருக்குது, டிங் டிங் டிங். வெளியே க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த ஸ்பீசஸ் இஸ் யம்மி. இதை நான் சொன்னேன், அந்த போலோ பன் அவங்களுடைய மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ஹையஸ்ட் போலோ பன் இந்த அவுட்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ எப்படினாக்கா இந்த பண்ணை திறந்து இந்த பட்டர் இருக்குல்ல, இந்த பட்டரை நம்ம எடுத்து உள்ளே வச்சு, ஐயோ ஓகே, இந்த பட்டரை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த பாலை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜேபி வந்தீங்கன்னா ஒரிஜினல் காஃபி வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. இஸ் ஒர்த் த ப்ரைஸ். பாய். ஸோ இந்த கடையோட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்து பழைய காலத்து டேபிள், பழைய காலத்து நாற்காலி, அந்த வியூவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ பழைய காலத்து ஓல்டு காஃபி ஷாப்புக்கு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த விளக்கு, கண்ணாடி, இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆதி காலத்து சீன படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் இருக்குது. சென்னை எப்படி இருக்குது? 1 to 5 ரேட்டிங் கொடுக்கணுன்னாக்கா